வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ். அதாவது எல்லாருக்குமே ஒரு T20 அப்படின்னா தான் அது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும், இல்ல ODI அப்படின்னா தான் அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், இல்ல ஒரு T10 அப்படின்னா தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா டெஸ்ட்ல பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் சொல்லலாம். அதுவும் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆடினாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய டெஸ்ட் சீரீஸ் இருக்கவே முடியாது. அதுக்கான ப்ரிவியூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுக்கான டீம்ஸும் நம்ம ஃப்ரீயா தான் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ட்ரி ஃபீஸ் வைஸா இதுல இந்த இதுலயும் மற்ற ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லெவலுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. அதே போல உங்களுக்கு TTSO அண்ட் GST வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆப் சைட்ல இருந்து. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 28%, 18% GST அண்ட் TDS எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். கபடின்னு வந்துட்டு அப்படின்னா இந்த ஆப்பை தவிர வேற எதுலையுமே பிளே பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் வந்து சஜஷன் சொல்றேன். ஏன்னா ரொம்ப என்ட்ரி ஃபீஸ் வந்து கம்மி. கிரிக்கெட்டை விட கபடிக்கு இன்னமும் கம்மியா போட்டிருக்காங்க. ஏன்னா மற்ற ஆப்பா 15% வாங்கினா இவங்க வந்து வெறும் 5% கமிஷன் தான் வைக்கிறாங்க கபடிக்கு வந்து. அதனால நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக ஏதாச்சும் ஒரு முக்கியமான சீரீஸ் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அண்ட் சீரீஸ் லீடர் போர்டுலாம் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆஃபர். அதுவும் கொடுக்குற ப்ராடக்டை ஒரு வித்தின் டேஸ்ல வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க கொஞ்ச நாள்லயே. ஏன்னா நம்மளோட யூசர் தான் தீபாவளி அன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் காயின்லாம் வின் பண்ணாங்க. அவங்களுக்கே கரெக்டான டைமுக்கு வந்து அந்த கோல்டு அண்ட் சில்வர் காயினை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் மூலமா கொரியர் மூலமா அனுப்பி விட்டாங்க. அதனால ஒரு ட்ரஸ்டபிளான ஆப் X11 ஆப். இது வரைக்கும் ஜாயின் பண்ணா ஒருக்கா நான் சொன்னதுக்காக நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கே கண்டிப்பா ஒரு பிரோஜனமான ஒரு ஆப்பா இருக்கும். ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த சீரீஸ் எப்படி பாக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்தியா தோக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ என்னடா இந்தியால இருந்துட்டு இந்தியாக்கே சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்லாம் நீங்க கேட்காதீங்க. ஏன்னா இந்தியா டீம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. என்னதான் ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் நல்லா ஆட ஆரம்பிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவர் இந்த டெஸ்ட்ல இல்லாதது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ் தான். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா பிச், அதாவது நான் மட்டும் சொல்லல, இதை நிறைய எக்ஸ்பர்ட் இந்தியாவில இந்த கமெண்ட்ரி பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இது இந்த சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்களுடைய அந்த ஊரோட சூழ்நிலைகள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த டைம் வந்து அவங்களுக்கு குளிர், அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பிச்ல ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணி இந்தியா விளையாடுவாங்க டெஸ்ட். அஸ்வின் ஜடேஜா போதும், இந்தியா டெஸ்ட்னாலே அஸ்வின் ஜடேஜா போதும். அப்படி இருந்துமே லாஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம வந்து நியூசிலாந்துட்ட கேவலமா ஒரு அடி வாங்கணும். ஆனா இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறோம். ஆஸ்திரேலியால வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வேல்யூவே கிடையாது. அதுவும் இந்த பெர்த் மாதிரியான கிரவுண்ட்ல ஸ்பின்னர்லாம் கொஞ்சம் ஓரமா போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஃபுல்லா ஃபாஸ்ட் அட்டாக் தான் அடிப்பாங்க. அதுவும் ஆஸ்திரேலியால சொல்ல வேணாம். ஆனா எப்படியும் ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி தலைமையில நம்ம ஆஸ்திரேலியா போய் வின் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா சொல்லல. ஆனா அது அப்போ இருந்த இது வேற, இப்போ இருக்கிறது வேற. அதனால ஆஸ்திரேலியா டீமும் இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க அவங்களுடைய பேட்டிங் லைனப்பா இருக்கட்டும், பவுலிங் லைனப்பா இருக்கட்டும், ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அதனால இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமா தான் இருக்கும் நம்புறேன். ஏன்னா பெர்த் வந்து அப்படிப்பட்ட கிரவுண்ட். அதான் அவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்த்ல வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ பெர்த்து ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலிங்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா ஒருவேளை நமக்கு டாஸ் கிடைச்சு நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடணும் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து 4 மேட்ச் நடந்திருக்கா, 4மே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம்ஸ் வந்து வின் பண்ணல ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து உகந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 456 இன்னிங்ஸ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ரெண்டாவது பண்ற டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்குமே வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா 200 ரன் கிட்ட இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு மூணாவது இன்னிங்ஸுக்கும் ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் 40 இன்னிங்ஸ் இருக்கு, 40 ரன்னு. மூணாவது இன்னிங்ஸுக்கும் 4வது இன்னிங்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரன் கிட்ட வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா முதல் 2 இன்னிங்ஸுக்கு பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா
பேட்டிங் பண்ணீங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிற டீமுக்கு வந்து கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்காது. இந்தியாவா இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவா இருந்தாங்கன்னா சோலி முடிஞ்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே இந்தியாவா இருந்தா டஃப் ஃபைட் கொடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா இந்த கிரவுண்ட்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் பாகிஸ்தானை 89க்கு ஆல் அவுட்டும் ஆக்கியிருக்காங்க இதே பிச்சில். அண்ட் இப்போ நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம போட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஏன்னா எனக்கு யாருக்குமே உடம்பு தெரியல, ரொம்ப ஒரு கபடி வீடியோ எதுவுமே நான் ஒரு 3-4-5 நாளா கொடுக்கவே இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமைல இருந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெல்த் முக்கியம். ஸோ இப்போ கொஞ்சம் ஓகே அப்படிங்கிறதுனாலதான் சரி இந்தியா மேட்சுக்கு எனக்கு வீடியோ போடணும்னு ஆசை. அதுவும் டெஸ்ட் மாதிரியான கிரிக்கெட், அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரியான கிரிக்கெட் கூட வீடியோ போட மாட்டா நல்லா இருக்காது. ஏன்னா அப்போதான் நமக்கே அது பாக்குறதுக்கு இன்னும் ஒரு ஆசையா இருக்கும். நம்ம எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும். ஸோ அதனாலதான் நான் இப்போ ஓரளவுக்கு அந்த ஆக்டிவ்ல தான் கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்து வீடியோ போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவல்ல நிறைய சேஞ்ச் இருக்கும் இருக்காங்க. இதுவே நீங்க இதுக்கு முன்னாடி விளையாண்ட இந்தியா டீம் வந்து நியூசிலாந்து கேவலமா தோற்றும். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் வந்து நம்ம ஊர்ல தான் விளையாண்டாங்க. நம்ம பங்களாதேஷ் கூட 1 சைடா வின் பண்ணும். அந்த 2 டெஸ்ட்டுக்கும் இருந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிளேயிங் லெவல்ல. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்ல கிடையாது, அதே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. அதே போல சுப்மன் கில்லுக்கும் காயம் அப்படிங்கிறதுனால ஜாய்ஸ்வால், KL ராகுல் ஓப்பனிங் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வாஷிங்டன் 1 டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த லெவலுக்கு அது உண்மைன்னு தெரியல. எனக்கு நிறைய பேர் படிகள் உள்ள வருவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஒரு நாள் முன்னாடியே நம்ம எடுக்கிறோம். நான் எப்பவும் சொல்றதுதான், நம்ம வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்தாதான் ப்ரெடிக்ஷன் பாக்குறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் முன்னாடி வீடியோ கொடுத்தா அது யூஸ் ஆகாது, அப்படி கொடுக்க முடியாது. அதனால ஒருவேளை படிகள்ல யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் டெலகிராம்ல சொல்றேன். அதுக்கேத்தப்ப நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து விராட் கோலி அண்ட் நிதிஷ் ரெட்டி புதுசா இந்த சீரீஸ்ல ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூரலும் கன்ஃபார்மா பிளேயிங் 11ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேரு. அதுக்கடுத்து ரிஷப் பண்ட், அடுத்து ஜடேஜா, பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப், அஸ்வின் இருக்க மாட்டாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ப்ரெடிக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து நிறைய சேஞ்ச் பண்றதா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபாஸ்டுக்கான ஃபேவரான கிரவுண்டுங்கிறதுனாலதான் ஆகாஷ்தீப், சிராஜ், பும்ரா, நிதிஷ் ரெட்டி இந்த 4 பேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பின்னர் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஜடேஜா இருக்காரு. ஒருவேளை இந்த இடத்துல யாராச்சும் இறக்குனாங்க அப்படின்னா கூட அஸ்வின் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ டெஸ்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பவுலர்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவனை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவை தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அதனால ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மெக்ஸ்வென்னி, அதுக்கப்புறம் வந்து உஸ்மன் கவாஜா, லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், ஹெட், மிச்சல் மார்ஸ், அலெக்ஸ் கரி, ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், ஹேசிலுட், லியான். ஸோ இந்த 11 பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து பிளேயிங் லெவன் ஆல்மோஸ்ட் இதுவா தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிளேயர் வேணா ஏதோ கடைசி நிமிஷத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுவாங்க. டப்புன்னு ஏதாச்சும் ஒரு பிராக்டிஸ் வந்து இன்னைக்கு நாளைக்கு டெஸ்ட் இன்னைக்கு பண்றாங்க அப்படின்னா ஒரு கையில் அடிப்பட்ட இன்ஜுரி ஆகி அப்படி எதுவும் மாத்த வந்தாதான் மாறுமே தவிர மற்றபடி ஆல்மோஸ்ட் இந்த 11 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் ஏன் இந்தியாவை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இங்க வர்றேன் அப்படின்னா அதுதான் முக்கியமே நமக்கு. ஏன்னா டெஸ்ட் அப்படின்னா எந்த டீம் கட்டாயம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டீம்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஆஸ்திரேலியா மேல பெருசா நம்பிக்கை இருக்கு. இந்தியா தான் நம்ம என்னதான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே வின் பண்ணோம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி அதிகமா இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய 4 முக்கியமான மெயின் பவுலர்ஸ், அதாவது மிச்சல் ஸ்டார், கம்மின்ஸ், ஹேசிலுட், லியான், இந்த 4 பேரையுமே நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். கண்டிப்பா நீங்க எந்த ஸ்மால் லீக் டீம் போட்டாலும் சரி, எந்த கிராண்ட் லீக் டீம் போட்டாலும் சரி, இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து இந்தியால இருந்து நமக்கு வந்து குறையாம வந்து எப்படி சொல்றது, எப்படி பார்த்தாலும் ஒரு முதல் இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் இருக்கு இந்தியாவுக்கு, சரிங்களா? அதுல ஒரு 8 விக்கெட் எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு இந்தியா பேட்டிங் ஃபுல்லா பண்ணி தான் ஆகும் ஆஸ்திரேலியா கூட. அப்படிங்கும் போது அதுலயும் ஒரு 8 விக்கெட் குறையாம ஒரு 16 விக்கெட் வச்சுக்கோங்க. 20 விக்கெட். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய மிச்சல் மார்ஸ் பவுல் பண்ணலாம், திடீர்னு லபுஷேன் பவுல் பண்ணிடுவாரு ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால, திடீர்னு ஹெட் கூட பவுல் பண்ணுவார். அதனால நம்ம குறையாம ஒரு 15ல இருந்து 16 விக்கெட் இந்த 4 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து பயங்கரமான பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால டெஸ்ட் இது ஒரு பிளஸ். இப்போ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 300 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது ஆஸ்திரேலியா உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆல் அவுட் ஆகிற வரைக்கும் ஆடுவாங்க. ஸோ ஸ்டார் கிட்ட இருந்து ஒரு 10 ரன் அந்த முதல் இன்னிங்ஸ்ல கிடைக்கும்.
ரெண்டாவது இன்னிங் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கம்மின்ஸ்ல இருந்து ஒரு 15 ரன் கிடைக்கும், ஹேஸ்லூட்ட ஒரு 10 ரன், லியான்ட் இருந்து ஒரு 5 ரன் கிடைச்சா கூட நமக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 10, 25, 35, 40 ஃபேண்டசி பாயிண்ட் இந்த இதுல ஒரு ஆடட் ஆகும். ஸோ அதனால இந்த அட்வான்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 15 விக்கெட் 16 விக்கெட் கிடைக்கும், பிளஸ் ஒரு 40ல இருந்து 50 ரன் இந்த 4 பேர்கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ அதனால இந்த 4 பேரை தான் நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா பேட்டிங் ஆப்ஷனா கவர் பண்ணுவாங்க. ஆனா டெஸ்ட்ல நீங்க முன்னாடி போய் பாருங்க, அதாவது இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல கொஞ்சம் அதுக்கு மாறாதான் போச்சு. நான் சொன்ன கான்செப்டுக்கு மாறாதான் நிறைய நடந்தது. ஏன்னா நியூசிலாந்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஜெயிக்கும் நான் நினைச்ச டீம் போட்டா நம்ம நியூசிலாந்து நல்லா ஆடிட்டாங்க, அதனால அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது டெஸ்ட். ஆனா இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணுங்கிறதுனால இந்த 4 பேருக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றேன். இந்த 4 பேருக்கும் நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் மாத்தி நீங்க வந்து ஒரு 10 டீம் போட்டாலும் சரி ட்ரை பண்ணுங்க. நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, ஸ்வேரா வாங்கி கொடுப்பாங்க. அதனால மிஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி டெஸ்ட்ல வந்து 25 பாயிண்ட்லாம் கிடையாது விக்கெட்டுக்கு. நீங்களே போய் பாருங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே போய் பாருங்க ஒரு விக்கெட்டுக்கு எவ்வளவு ரன்னு, ஒரு விக்கெட்டுக்கு எத்தனை பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இப்போ ஒரு T20 ODI அப்படின்னா 25 பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அதே போல அந்த விக்கெட் வந்து ஸ்டம்ப் அவுட் ஆக்குனாரு, போல்ட் ஆக்குனாரா 33, எல்பி ஆக்குனாலும் 33 பாயிண்ட். ஆனா பவுலிங் போட்டு கேட்ச் பிடிச்சாங்க அப்படி அந்த மாதிரி விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட். டெஸ்ட்டுக்கு எத்தனை பாயிண்ட் சொல்லி நீங்களே போய் பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபேண்டசி பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சாதான் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அண்ட் இன்னும் ஒரு பிளஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா அலெக்ஸ் கரியான விக்கெட் கீப்பர். இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து மற்ற பிளேயர்ஸை விட டெஸ்ட்ல வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய கீப்பர் கேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஸ்லிப் ஆவாங்க. ஆனா நிறைய கீப்பர் கேட்ச் ஆகும். குறையாம 2 இன்னிங்ஸ் இருக்கு, 20 விக்கெட் கையில இருக்கு. குறையாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு 5ல 1 பங்கு விக்கெட் கீப்பர்கிட்ட கேட்ச் போகுது, இல்ல ஸ்டம்பிட் ஆக்குறாரு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தா கூட ஒரு 4 விக்கெட் 4 இது வைங்களேன், ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட்ங்கும் போது கூட 4×32 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் லெவல்ல சேர்ந்து ஒரு 4 பாயிண்ட் போது குறையாம 40 பாயிண்ட். அதாவது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே 40 பாயிண்டோட வர்றாரு. ஒரு பேட்ஸ்மேன் 40 ரன் அடிக்கிறது அவர் வந்து ஈக்குவல் பண்றாரு. அதுக்கப்புறம் இவர் 1 ரன்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அவர் 41வது ரன்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அலெக்ஸ் கரி. ஸோ அதனால ஒன்னு அலெக்ஸ் கரி இல்லைன்னா ரிஷப் பண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோட போங்க, ரிஷப் பண்டோட ஆவரேஜ் பேட்டிங் எல்லாமே சூப்பராக ஆடி இருக்காரு. ஆனா அலெக்ஸ் கரியும் குறைச்சு மதிப்பிடாதீங்க, சூப்பராகவே ஆடக்கூடிய பிளேயர். ஆனா என்ன லேட்டா இறங்குவார். அதனால நீங்க வந்து ரிஷப் பண்டோட போறது பெஸ்டா இருக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல. இல்லைன்னா நீங்க 2 பேர் கூடயுமே நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். அதுக்கு அடுத்துதான் இந்த பேட்ஸ்மேன் கிட்ட நீங்க வரணும். இந்த பேட்ஸ்மேன் கிட்ட உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் இருக்கிறாரு. அதனால ஹெட்டை வந்து தனியா தூக்கிடுங்க. ஸோ இந்த 4 பிளேயர் பிளஸ் அலெக்ஸ் கரியை நீங்க 5வது ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். 6வது ஆப்ஷன்ல நான் ஹெட்டை வைக்கிறேன். ஏன்னா டேஞ்சர், திடீர்னு அடிச்சாருன்னா பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா லபுஷேனை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம், இல்ல உஸ்மான் கவாஜாவையும் ட்ரை பண்ணலாம். 2 பேருமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ 7வது ஆப்ஷன்ல இருந்து இந்த லபுஷேனையும் 8வது ஆப்ஷன்ல இருந்து நீங்க வந்து உஸ்மான் கவாஜாவையும் நீங்க வந்து டீம்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 பிளேயர் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். பட் 7 பிளேயரோட போகணும் அப்படின்னா இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா உஸ்மான் கவாஜா கூட எடுங்க. இல்ல அலெக்ஸ் கரி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 பேரோட போங்க. பவுலிங் ஆப்ஷன் 4. ஸோ 4+3 7 பிளேயர் ஆச்சு. இந்தியால இருந்து 4 பிளேயரோட போகலாம். ஸோ அவ்வளவுதான். இப்போ இந்தியாவை பாத்தீங்க அப்படின்னா நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வந்தேன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் ஆஸ்திரேலியால இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு. மீதி எடுக்கக்கூடியது நம்ம வந்து ஆஸ்திரேலியால இருந்து 7 பிளேயர் எடுத்தீங்கன்னாலும் சரி, 8 பிளேயர் எடுத்தீங்கனாலும் சரி, இந்தியால இருந்து இங்க 4 பிளேயர் எடுக்க போறீங்க அல்லது 3 பிளேயர் எடுக்க போறீங்க. நீங்க ஒரு 5 பிளேயரை மட்டும் நல்லா போக்கஸ் பண்ணா போதுமானது. அதுல முதல் ஆப்ஷன் பும்ரா. எப்படி பார்த்தாலும் ஒரு 3ல இருந்து 4 விக்கெட் 2 இன்னிங்ஸ்க்கும் சேர்த்து 4+ விக்கெட் எடுப்பாரு. 2 இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங் பண்ணுவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா பேட்டிங் பண்ணி ஒரு 10 ரன் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வேணாம், நம்ம சும்மா. அடுத்து 3வது இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா ஆடுறாங்க, 4வது இன்னிங்ஸ்லயும் பும்ரா ஆடி ஒரு 15 ரன் அடிக்காரு அப்படின்னா கூட டோட்டலா நமக்கு வந்து 25 ரன் ஆச்சு. அதுவே ஒரு பிளஸ். சில மேட்ச் வந்து டாப் ஆர்டர்ஸ் கூட அந்த ரன் அடிச்சு கொடுக்க மாட்டாங்க டெஸ்ட்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பும்ரா வந்து ஃபர்ஸ்ட். ஆகாஷ் தீப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் ஆடுவாரு பிளஸ் பவுலிங்கும் பண்ணுவாரு. அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆல்ரவுண்ட்லாம் கிடையாது. ஆனா டெஸ்ட்ல அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ரன்னுக்கும் வேல்யூ இருக்கறனால என்ன பொறுத்த வரைக்கும் பும்ரா ஃபர்ஸ்ட்னா, 2வது வந்து ஆகாஷ் தீப், 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டீம்ல இருந்து நான் வந்து ரிஷப் பண்ட ப்ரிப்பேர் பண்றேன். 4வது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜடேஜாக்கு தான் போறேன். என்ன ப்ரோ இந்த டாப் 6ல இருந்து யாரையுமே எடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா அந்த டாப் 6க்கு நீங்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 6ல 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து ஒரு 50ல இருந்து 60 ரன் தான் அதிகபட்சமா ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். ஏதாச்சும் ஒரு பிளேயர் அதுக்கு விதி மாறா ஸ்கோர் பண்ணுவார். விராட் கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம போயிட்டு டப்புனு விராட் கோலி எடுக்கிறதுக்கு ஒரு ஆகாஷ் மாதிரியான டீப் ஒரு பவுலர் எடுத்தோம் அப்படின்னா குறையாம 2 விக்கெட் இல்ல 3 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. 2 இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணுவாரு, 2 இன்னிங்ஸ்ல பேட்டிங்கும் பண்ணுவாரு. விராட் கோலியோட ஃபேண்டசி பாயிண்ட்ல அதிகமா எடுத்து கொடுப்பாரு. இதுல டேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாய்ஸ்வல் கொஞ்சம் டேஞ்சர். நிதிஷ் ரெட்டி பிளேயிங் லெவல்ல இருந்தா நான் கண்டிப்பா எடுத்துருவேன், அது என்னன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா நிதிஷ் ரெட்டி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேட்டிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் பண்ணி கொடுத்துருவாரு. அதனால நிதிஷ் ரெட்டி இருந்தா கண்டிப்பா பண்ணிடுவேன். ஆனா ஆஸ்திரேலியாவில் எப்படி டேஞ்சர் பேட்ஸ்மேன் பார்த்தோம், ஹெட் கவாஜாங்கிற பார்த்தோம், அதே மாதிரி ஜாய்ஸ்வலும் கொஞ்சம் டேஞ்சர். திடீர்னு ஆடினாருன்னா பயங்கரமா ஆடிடுவாரு. மற்றபடி டப்புன்னு விக்கெட் வந்து தூக்கி விட்டுருவாங்க ஆஸ்திரேலியா. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆஸ்திரேலியா மேல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்தியாவுக்கு ஃபேவரட்டா நீங்க வந்து டீம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்னோட ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரிஷப் பண்ணிட்டு நான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சொன்னது போல அடுத்து ஹெட்டு மிச்சல் மார்ஸ் சூஸ் பண்ணிக்க. ஏன்னா மிச்சல் மார்ஸும் பவுலிங் ஆப்ஷன் எடுப்பார். அதனாலதான் இல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உஸ்மான் கவாஜாவை கூட நீங்க வந்து தாராளமா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அண்ட் ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, பும்ரா, ஆகாஷ் தீப் இந்த 4 முக்கியமான பவுலர். ஸோ ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷனா கவர் பண்ணி வச்சிருக்கேன் நினைக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித், லபுஷேன் இவங்கெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ற மாதிரி இருந்தது ஆஸ்திரேலியா அப்படின்னா கூட நீங்க ஸ்டீவ் ஸ்மித், லபுஷேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்றபடி பெருசா தேவையில்லை. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் வச்சே நம்ம வந்து ஈஸியா அடிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் எப்போதும் சொல்ற மாதிரி டெஸ்ட்ல அந்த 10 பேர் ஆடக்கூடிய கான்டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. 10ல 5க்குள்ள வர்ற கான்டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் எப்பவுமே 4 மெம்பர் லீக் தான் விளையாட சொல்லுவேன். ஆனா டெஸ்ட்னு வந்துட்டுனா இந்த கான்டெஸ்ட் தான் உங்களுக்கு பெஸ்ட். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட 4 பவுலிங் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து பேட்டிங் பிளஸ் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருப்பாங்க. கேம் சேஞ்சரா கவாஜாவை பார்க்கலாம், நிதிஷ் ரெட்டி, ஆகாஷ் தீப், பும்ரா வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய டீம்ஸ்ல. பட் நான் வந்து ரொம்ப இந்தியாவுக்கு நெகட்டிவா பேசுறேன் அப்படிலாம் நினைக்காங்க. எல்லாருக்குமே இந்தியா டீம் தான் பிடிக்கும், இந்தியா வின் பண்ணணும்னு தான் ஆசை எல்லாருக்கும். ஆனாலும் ஃபேக்டா தான் நம்ம பேசணும். ஏன்னா ஆஸ்திரேலியா கிரவுண்டு போயிட்டு வின் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் வின் பண்ணலாம், அது எப்பவும் அதே போல வின் பண்ண முடியாது. நாளா இப்படிக்கான சின்ன வயசுல இருக்கும்போது கிறிஸ்துமஸ் டைம் அந்த அப்பெல்லாம் டோனி தலைமையில நான் பார்த்த ஸ்டேஜ் வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கேவலமா தோத்துட்டு வருவாங்க டோனி தலைமையில. அப்பெல்லாம் கடுப்பா இருக்கும், என்னடா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி நான் பார்த்திருக்கேன் அந்த சீரீஸ்லாம். ஸோ அதனால சீரீஸ் உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ அதனால என்ஜாய் பண்ணி பாருங்க. டெஸ்ட் அப்படிங்கலாம் போர் அடிக்காது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டப்புன்னு 2 டீம்மே நான் சொல்றேன், 2 டீம்லுமே ஸ்டம்பு டிமால் உடையும், ரன் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பிச்சு. ஸோ மேட்சை நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபேண்டசிலையும் பவுலிங்க்கு ஃபேவரா டீம் போட்டீங்க அப்படின்னா பொழைச்சிங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. நான் இவ்வளவு சொல்லியும் திடீர்னு பேட்ஸ்மேன் வந்து ஏதாச்சும் ஸ்கோர் பண்ணிட்டா என்னை வச்சு செஞ்சிடாதீங்க, பரவாயில்ல விட்டு தள்ளிடுங்க, சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.